ஏ பொண்டாட்டி, பொண்டாட்டி, அடியே பொண்டாட்டி. என்ன மாமா? என்ன மாமாவா? அடியே பொண்டாட்டி பொண்டாட்டியும் கத்திக்கிட்டு இருக்க. என்னடி யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஆமா, ஏன் இப்படி மூச்சுக்கிட்டு நிக்கிற? என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை மாமா. ஒண்ணு இல்லையா? இல்லையே, உன் முடி ஒன்றும் சரியில்லை. சொல்லு, எதுக்கு இப்படி மூச்சுக்கிட்டு இருக்கா? அது ஒன்றும் இல்லை மாமா. இப்படி நீயும் நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி யாரும் இல்லாத வீட்டில் இருந்தா தப்பாக நினைக்க மாட்டாங்களா? யாரடி தப்பா நினைப்பா? நீ என் பொண்டாட்டி, இது உன்னோட வீடு, நான் உன் புருஷன். இங்க நீ இருக்கிறதுல யார் என்ன தப்பா நினைப்பா? அது இல்லை மாமா. நமக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல, அதுக்கு முன்னாடியே. கல்யாணம் ஆனாதான் நீ என் பொண்டாட்டியாடி. அப்போ நான் இது வரைக்கும் உன்னை பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேனே, அதுக்கு பேர் என்ன? அது இல்லை மாமா. வீட்டில் வேற அத்தை மாமா யாரும் இல்லை. ஒருவேளை அவங்க திடீர்னு வந்து நம்மளை பார்த்தா எதுவும் தப்பாக நினச்சிக்க கூடாதுல்ல. அப்படியே இருந்தாலும் ஏன் தப்பா நினைக்கணும்? இந்த பாருட்டி, நான் இப்போ சொல்றதுதான், உன்கிட்ட திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். எப்போ உன்னை நான் மனசுல சுமக்க ஆரம்பிச்சனோ அப்பவே நீ எனக்கு முழுசா மனைவி ஆயிட்ட. நீ என் பொண்டாட்டி, இது உன்னோட குடும்பம், நான் உன் புருஷன். இதுதான் உன்னோட வீடு, புரியுதா? இந்த வீட்டுக்கும் எனக்கும் நீ உரிமைப்பட்டவா. இதுல மத்தவங்க தப்பா நினைக்க என்ன இருக்கு? நல்லா புரிஞ்சுக்க. நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி. இதுதான் நம்ம வாழ்க்கை, இதுதான் நம்ம வீடு, புரியுதா? புரியுது மாமா. இப்போ உனக்கு எந்த பயமும் இல்லையே? இல்லை மாமா, அதெல்லாம் எந்த பயமும் இல்லை. பரவாயில்லடி, இன்னும் ஏதாச்சும் பயம் இருந்தா மாமா கிட்ட சொல்லு. அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு, அதை வேணா பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு பயமெல்லாம் போயிட்டு. ஏண்டி? நல்லா இருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்கள் ட்ரீட்மெண்ட் என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு எந்த பயமும் இல்லை. பய உள்ள நம்ம சூட்சமத்தெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கா. அப்படியா? பயமெல்லாம் போயிட்டு? அதெல்லாம் எனக்கு எல்லா பயமும் போயிட்டு. எனக்கு இப்போ எந்த பயமும் இல்லையே. அப்போ உனக்கு எந்த பயமும் இல்லைன்னு சொல்ற? எனக்குலாம் எந்த பயமும் இல்லை. என்ன? நீ தானட்டி பயம் இல்லைன்னு சொன்ன, அதான் தூக்குனேன். இந்த பாருங்க, நீங்க இப்படிலாம் பண்ணீங்க, நான் வீட்டுக்கு போயிடுவேன் பார்த்துக்கோங்க. அப்பவும் போயிடுவ? ஆமா, நான் போயிடுவேன். நீங்க இப்படி சும்மா சும்மா தூக்கி வச்சு ஏதாச்சும் பண்ணீங்க, நான் வீட்டுக்கு போயிடுவேன். போயிடுவ? போயிடுவேன். சரி, வீட்டுக்கு போ. என்ன? அதானடி நீ வீட்டுக்கு போறேன்னு சொன்னியே, போ. அது வந்து நீ தானடி சொன்ன நான் உன்னை தொட்டா தூக்குனா வீட்டுக்கு போயிடுவேன்னு, அதான் போன்னு சொல்றேன். இல்ல, அது வந்து பரவாயில்ல பரவாயில்ல, நான் அந்த தொட்டா திட்டுதியே, நீ வீட்டுக்கே போ. நான் என்னெல்லாமோ நினைச்சேன். என் பொண்டாட்டி வருவா, ஆசையா அவ கையால சமைச்சு தருவா, எனக்கு ஊட்டி விடுவா, அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசுவா, நான் அவட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன், என்னெல்லாமோ நினைச்சேன். ஆனா ஒன்றும் நடக்கல. என்ன பண்ண, எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருந்தா இதெல்லாம் பண்ணிருப்பா. எனக்கு என்ன பொண்டாட்டியா இருக்கா? அது மாமா. இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். எங்க அம்மா காலையிலே எனக்கு சமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் தான் என் பொண்டாட்டி கையால சாப்பிடணும்னு எங்க அம்மா கிட்ட நீங்க எல்லாம் சமைக்க வேணான்னு சொல்லிட்டேன். இப்போ நான் பசியில கிடப்பேன். பரவாயில்ல, என்னை பத்தி கவலைப்பட யாரு இருக்கா? எனக்கு என்ன பொண்டாட்டியா இருக்கா? என் பொண்டாட்டி இருந்தா என்னை பத்தி கவலைப்படுவா. மாமா, பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும், போ போ. நான் தான் தொட்டா நீ திட்டுதியே, அப்புறம் என்ன? எனக்கு இப்ப சரியான பசி எடுக்குது. பப்பா வயிறெல்லாம் வலிக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பசி தாங்க முடியாம நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவேன். அப்படி பசிக்குது. என்ன பண்ண, எனக்கு என்ன பொண்டாட்டியா இருக்கா? இருந்தா என்னை பத்தி கவலைப்படுவா. எனக்கு தான் யாரும் இல்லையே. நீ போ நீ போ. ஐயோ மாமா, ஏன் இப்படிலாம் பேசுற? அதான் நான் இருக்கேன்ல. அதான் நீ என்ன திட்டுதியே, நான் தொட்டா உனக்கு பிடிக்கல. அப்படி இருக்கும்போது நீ எப்படி உன் கையால சமைச்சு எனக்கு ஊட்டி விட்டு என்ன பார்த்துப்ப சொல்லு? அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. நான் ஒன்று தேவையில்லாம தொடுவேன், நீ கோவப்படுவ, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவேன். எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பரவாயில்ல, நான் பசியிலே கடந்துக்கிறேன், நீ வீட்டுக்கு போ. ஐயோ மாமா, அப்படிலாம் சொல்லாத. நீ பசியில கிடந்தா என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன்னை திட்ட மாட்டேன். வேண்டாம் வேண்டாம், எதுக்காக நீ தேவையில்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு? என் பொண்டாட்டியா இருந்தா இந்நேரத்துக்கு எனக்கு அன்பாவும் பாசமாவும் எல்லாம் பண்ணியிருப்பா. நானும் அவ கையால வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அவளை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருந்திருப்பேன். நீ அதெல்லாம் பண்ண மாட்ட, வேண்டாம். எதுக்கு? நீ வீட்டுக்கே போ, நான் பாத்துக்கிறேன். ஐயோ மாமா, நான் தான் உன் பொண்டாட்டி, நான் தான் உனக்கு எல்லாம் பண்ணுவேன். ஏன் மாமா இப்படி பேசுற? அதான் நான் அந்த பொண்டாட்டி இருக்கல, அப்புறம் என்ன? அதான் நீ திட்டுதியே, தொட்டாவே திட்டுத. அப்படி இருக்கும்போது எப்படி சமைச்சு உன் கையால எனக்கு ஊட்டி விடுவ? இல்ல இல்ல, நான் இனிமேல் உன்னை திட்ட மாட்டேன். சத்தியமா உன்னை திட்டவே மாட்டேன் மாமா. திட்ட மாட்டல? நான் திட்ட மாட்டேன் உன்னைய. அப்புறம் நான் தொட்டா நீ திட்டக்கூடாது, பத்துக்க. இல்ல மாமா, நான் இனிமேல் உன்னை திட்டவே மாட்டேன், சரியா?
பொண்டாட்டி உனக்கு சாப்பாடு செஞ்சு தரேன். என்னாச்சு மாமா? நீ தானே திட்டமாட்டேன்னு சொன்ன, அதான் தூக்குனேன். திட்டுவியே இப்போ? இல்ல மாமா, திட்ட மாட்டேன். சரி சரி. அப்புறம் தொட்டா மட்டும் இல்லை, அப்பப்போ கொஞ்சுவேன், முத்தம் கொடுப்பேன், தூக்கி வச்சுப்பேன். அதுக்கெல்லாம் நீ திட்டக்கூடாது. அப்படி திட்டுறதா இருந்தா இப்பவே சொல்லிடு. நீ வீட்டுக்கு போறதா இருந்தாலும் போய்க்கலாம். அப்புறம் மறுபடியும் நான் தொட்டதுக்கு அப்புறமே நீங்க ஏன் தொட்டீங்க அப்படின்லாம் என்ன திட்டக்கூடாது பத்துக்க. இல்ல மாமா, நான் திட்ட மாட்டேன். சரி சரி சரி. அப்போ கொஞ்சம்லான்ற அது அது வந்து மாமா. என்ன? இல்ல இல்ல, நீ சரிப்பட்டு வர மாட்டே. நீ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்ப. பரவாயில்ல போ, நான் கீழே இறக்கி விடுறேன், நீ வீட்டுக்கு போ. இல்ல நான் எதுவும் சொல்லல மாமா. உனக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாம் பண்ணிக்க, நான் ஒண்ணுமே சொல்லல. சரியா? ஐயோ, அழகு பொண்டாட்டி. அப்படியே எனக்காகலாம் நீ கஷ்டப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம். மாமா, நான் சொல்லிட்டேன்ல, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கேன்னு. அப்புறம் ஏன் மாமா அதையே சொல்லிக்கிட்டே இருக்க? ஏதோ தெரியாம திட்டிட்டேன், அதுக்காக பொண்டாட்டிலன்னு சொல்லுத. நான் அழுதுருவேன் பத்துக்க. ஐயோ, அடியே அதெல்லாம் அழுவாத. நீ என் பொண்டாட்டி தான், இந்த வீராவோட பொண்டாட்டி, என் செல்ல பொண்டாட்டி, என் தங்க பொண்டாட்டி. நீ மட்டும்தான் என் பொண்டாட்டி, சரியா? ஆமா, நான் தான் உன் பொண்டாட்டி. மக்கு முட்டை உன்னைய வச்சுக்கிட்டு. சரி சரி வா, நீ வாழ போற வீட்டை எல்லாத்தையும் நம்ம சுத்தி பார்ப்போமா? நீ பசிக்குன்னு சொன்ன மாமா. பசிக்கதான் செய்யுது, அது சாப்பிட்டுக்கலாம். நீங்க தானே இருக்க, எப்ப வேணாலும் செஞ்சு மாமாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடு, மாமா சாப்பிடுறேன். அதுக்கு முன்னாடி வீட்டெல்லாம் சுத்தி பார்ப்போமா? சரி மாமா. வா மாமா, கீழே இறக்கி விடல? எதுக்குடி? இல்ல, வீட்டெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு சொன்னீங்க. பரவாயில்ல, இப்படியே இருந்துக்க. மாமா இப்படியே உன்னை தூக்கிட்டு போய் வீடு ஃபுல்லா சுத்தி காட்டுறேன், சரியா? உனக்கு கால் வலிக்கும் பத்தியா? அதுக்குதான். அது வலிக்காது மாமா, பரவாயில்ல. ஐயோ, உனக்கு கால் வலிக்கும் டி, நான் தான் சொல்றேன்ல. வா இப்படியே இருந்துக்க. இப்படியே மாமா உன்னை தூக்கிட்டு கொண்டு போய் நீ வாழ போற இடத்த அப்படியே சுத்தி காட்டுவேன், சரியா? வா. மாமா, என்ன டி, திட்ட போறியோ? இல்ல நம்ம போ, நம்ம வீடு ஃபுல்லா சுத்தி பார்ப்போம். நீ இப்படி தூக்கி வச்சுக்க, சரியா மாமா? அது வா. ஏய், என்னடி? அது ஒண்ணு இல்ல மாமா, நீ வீட்டை சுத்தி காட்டுன்னு தானே சொல்லி கூப்பிட்டு வந்த. எதுக்கு இப்போ இங்க வந்திருக்கோம்? சுத்தி காட்ட தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். இல்ல மாமா, அது அடியே பொண்டாட்டி, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன் வெளியில? என்ன சொன்னீங்க? நீ வாழ போற இடத்த நான் சுத்தி காட்டுறேன்னு சொன்னேன். அப்போ இதானே உன்னோட வாழ போற இடம், அதான் உன்னை சுத்தி காட்ட இங்க கூப்பிட்டு வந்தேன். இதா? இல்ல மாமா, வாழ போற இடம்னா ஹாலு, கிச்சனு, தோட்டம் அதெல்லாம் இருக்கும்ல. அதெல்லாம் இருக்கு, ஆனா இதானே மெயின். ஏன்னா மாமா அங்கதான் இருப்பேன். மாமா அந்த ரூம்ல இருக்கிற வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும். அப்போ அதிகமான நேரம் நீ இங்க தானே இருப்ப, அதான் உன்னை இங்க கூப்பிட்டு வந்தேன். ஓ அப்படியா? சரி மாமா, நம்ம ரெண்டு பேருக்கும் இவ்வளவு பெரிய பெட்ரூமா? ஆமா, ஏண்டி? இல்ல மாமா, எதுக்கு இவ்வளவு பெரிய பெட்ரூம் நம்ம ரெண்டு பேத்துக்கும்? சின்ன ரூமா, அதுல இருந்துக்கலாமே. அது ஒண்ணும் இல்லட்டி, நம்ம இங்க ஓடி பிடிச்சி விளையாடுவோம். அப்போ பெட்ரூம் கொஞ்சம் பெருசா இருந்தா தானே எங்கேயும் இடிச்சுக்காம அப்படியே ஃப்ரீயா ஓடி பிடிச்சி அப்படியே விளையாடலாம். அதுக்காக தான் இந்த ரூமு. ஐயோ மாமா, ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கு நம்ம என்ன சின்ன குழந்தையா? நம்ம பெரியவங்கல்ல, நம்ம எப்படி ஓடி பிடிச்சி விளையாட முடியும்? அடியா மக்கு பொண்டாட்டி, உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன தாண்டி பண்ண போறேன்? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையா நான் புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கேன் இவளுக்கு. எதுக்கு மாமா என்ன திட்டுற? சும்மா என்ன மக்குன்னு சொல்ற? அப்புறம் நீ என்ன பெரிய அறிவாளியா? எது சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியடி. எனக்கு புரியுற மாதிரி சொன்னா நான் புரிஞ்சுப்பேன். அதுக்கு போய் என்ன திட்ட? போ மாமா, நான் அழுதுருவேன் அப்புறம். ஐயோ என் செல்ல பொண்டாட்டி, இதுக்கெல்லாம் போய் அழுக்கூடுமா? அப்புறம் எப்ப பார்த்தாலும் என்ன மக்குன்னே திட்டுற. எனக்கு அழுகையா வரும்ல. அழுகையா வருதோ என் பொண்டாட்டிக்கு? இப்ப என்ன, உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் அவ்வளவுதானே? ஆமா, நீ இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னாதான் மாமா எனக்கு தெரியும். இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும்? அதுக்கே என்ன திட்டுற? சரி சரி, நான் மேல் திட்ட மாட்டேன். என் அழகு பொண்டாட்டி, என் செல்ல பொண்டாட்டி, என் தங்க பொண்டாட்டி, நான் திட்ட மாட்டேன், சரியா? சரி சரி வா, மாமா உனக்கு எப்படி சொல்லி தரேன் பாரு. பாடத்தை ஆரம்பிப்போமா? மாமா, இப்படி உட்காந்து தான் சொல்லி கொடுக்கணுமா?
என்னடி நீ தானே சொன்ன தொட்ட திட்ட மாட்டேன்னு இப்ப என்ன? ஆமா நான் தான் சொன்னேன். பரவாயில்ல மாமா, இப்படியே உட்கார வச்சே எனக்கு சொல்லிக் கொடு. இப்படி வச்சு சொல்லி கொடுத்தாதாண்டி உனக்கு தெளிவா எல்லாம் புரியும். அதனாலதான் மாமா இப்படி பக்கத்துல மடியில உட்கார வச்சு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன். சரி சரி, நான் இப்படியே உட்காந்துக்கிறேன், நீ சொல்லு. சரி சரி, நம்ம பாடத்துக்கு போமா? பாடமா? என்ன மாமா? அதாண்டி கல்யாணத்துக்கு அப்புறவு புருஷன்கிட்ட எப்படிலாம் பேசணும், புருஷனுக்கு என்னெல்லாம் பண்ணி கொடுக்கணும், புருஷன்கிட்ட எப்படிலாம் கொஞ்சணும் அப்படின்னு எதுவும் தெரியாதுன்னு சொன்னல. அதான் இப்போ நம்ம பாடம் எடுக்க போறோம். மாமா, இந்த படமா இப்ப எடுக்க போறோம்? ஆமாடி, ஏன் என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, சும்மா தான் கேட்டேன், நீ சொல்லிட்டா. சரி சொல்லு, கல்யாணத்துக்கு அப்புறவு இந்த மாமாவை நீ எப்படிலாம் பார்த்துப்ப? அது கல்யாணத்துக்கு அப்புறவே என் மாமாவை நான் நல்லா பார்த்துப்பேன். அதான் நல்லா பார்த்துப்பேன்னா எப்படி பார்த்துப்ப? அது என் மாமாவுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுப்பேன், என் மாமாவை பத்திரமா பார்த்துப்பேன். அப்புறமே எங்கள் மாமாவோட துணியெல்லாம் அழகாக கழுவி நீட்டாக அடுக்கி வைப்பேன். அப்புறம் அத்தை மாமா எல்லாரையும் கவனிச்சுப்பேன். அதுக்கப்புறம் வீட்டையும் பொறுப்பாக பார்த்துப்பேன். அது அத்தை மாமாவெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் அடுத்த செக்ஷனு. நமக்குள்ள இப்போ இருக்குல்ல, அதை பேசுவோம் சரியா? அப்படியா? என்ன மாமா? அது ஒன்றும் இல்லை பொண்டாட்டி, இப்போ இந்த ரூம்ல கல்யாணத்துக்கு அப்புறம் நீனும் நானும் தான் இருப்போம். இப்போ இந்த மாதிரி பண்ணலாம், நம்ம ரெண்டு பேத்துக்கு இப்போ கல்யாணம் ஆயிட்டு, நீ என் பொண்டாட்டி நான் உன் புருஷன். இப்போ நம்ம பெட்ரூம்ல இருக்கோம், காலையில இருந்து நைட்டு வரைக்கும். இந்த மாமாவுக்கு நீ என்னெல்லாம் பண்ணி கொடுப்ப எங்க சொல்லு பார்ப்போம். அதுவா மாமா, அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும் பார்த்துக்க. நான் சொல்லட்டுமா? எல்லாம் தெரியுமா? எங்க சொல்லு பார்ப்போம். ஐயோ மாமா, இது தெரியாதா? உன்னை காலையில் எழுப்பி உனக்கு டீ காஃபி போட்டு கொடுக்கணும். அப்புறம் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி உனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு எடுத்து வைக்கணும். அப்புறம் காலையில் சாப்பாடு கொடுக்கணும். அப்புறம் மதியானம் சாப்பாடு செஞ்சு உனக்கு ஆஃபீஸில் கொண்டாந்து தரணும். அதுக்கப்புறம் சாயந்தரம் நீ வந்ததுக்கப்புறவே உனக்கு வெந்நீர் வச்சு கொடுக்கணும் குளிக்கிறதுக்கு. அப்புறம் நைட்டு சாப்பாடு கொடுக்கணும். இதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் நல்லா பொறுப்பாக பார்த்துக்கிடுவேன். வச்சுக்கிட்டு அப்படியே சொல்ல வந்தது ஆர்வத்தோட எல்லாத்தையும் சொல்லிடுவாளேன்னு நினைச்சேன். உன்னைய மக்கள் சொல்றதுல தப்பே இல்ல பத்துக்க. என்ன மாமா, என்னாச்சு? கோவப்படுத்தாத பத்துக்க. ஏண்டி சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, புருஷன் ஆபீஸுக்கு அனுப்புறது, துணியெல்லாம் எடுத்து கொடுக்கறதாடி ஒரு பொண்டாட்டியோட கடமை. அதுக்கு நடுவில் எவ்வளவோ இருக்கு, அதுல ஒரு விஷயம் கூட உனக்கு தெரியாதா? அது அதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு அதெல்லாம் நல்லா தெரியும். போ மாமா. தெரியுமா? என்ன தெரியும்? அது நீ ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கு அப்புறவே. ஆபீஸ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே போ மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கம்லாம் படுறா? வீரா கண்ட்ரோலா இருந்துக்க, ஏதோ சொல்ல வாரா. எங்க சொல்லுடி என் செல்ல பொண்டாட்டி. ஐயோ அது ஒன்றும் இல்லை மாமா, நைட்டு நம்ம ரெண்டு பேரும் பெட்ரூமில் தூங்குவோம்ல. ஆமாமா, தூங்குவோம். அப்போ நம்ம ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்கணும். சிப்பா மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. அந்த பில்லோ எடு கொஞ்சம். எந்த பில்லோ மாமா? உன் பக்கத்துல கிடக்கு போது, அதை கொஞ்சம் எடுக்கிறியா? இது எதுக்கு மாமா? உன் முதுகுல 4 சாத்து சாத்ததான். எதுக்கு மாமா? ஏதோ ஆர்வத்தோட சொல்ல வரேன்னு நினைச்சு நானும் கண்ட்ரோல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உன்னைய உண்மையில சொல்றடி, நீ களிமண்ணு தாண்டி, மக்கு மந்தாரம். உன்னை நீ என்னெல்லாம் திட்டுறேன்னு தெரியுமா? போ மாமா, என்ன திட்டிக்கிட்டே இருக்கல, நான் வந்து பேச மாட்டேன். போ மாமா. உங்க பாருட்டி, நான் தான் கோவப்படணும். இப்ப நீ அழுத அவளை வாயை கடிச்சு வச்சு ரொம்பத்துக்கு. அப்படியே என்ன திட்டுறா நீ? பாருட்டி, நான் கோவமா இருக்கேன், உன்கிட்ட எதுவும் பேச தயாரா இல்ல. இதுக்கப்புறம் நம்ம இந்த கிளாஸ் எடுக்க வேண்டாம். நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது, விட்டுரு. அப்படிலாம் சொல்லாத மாமா, நீ கோவப்படாத. நான் இனிமேல் கரெக்டா எல்லாத்தையும் சொல்லிடுவேன் சரியா? நீ இனிமேல் எதுவாக இருந்தாலும் நீயே எனக்கு சொல்லித்தா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ கோவம் மட்டும் படாத. அப்படியே குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு பேசுவோம். இவளை திட்டவும் முடியல.
இந்த பாருட்டி, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் புருஷனை கவனிச்சுக்கிறதுக்குன்னு பொண்டாட்டிகளுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கு. மாமா சொல்லித்தரேன், அதை அப்படியே உங்க மைண்ட்ல ஏத்திக்க, சரியா? சரி மாமா, நீ சொல்லு, நான் அதுபடியே நடந்துப்பேன். நீ கோவம் மட்டும் படாத. நான் கோவமா தான் இருக்கேன், கோவமா தான் உனக்கு சொல்லி கொடுப்பேன். ஐயோ மாமா, நீ கோவப்படாத, நான் தான் புரிஞ்சுக்கிருவேன்னு சொன்னேன்ல. அப்போ மாமா கோவத்தை குறைக்கிற மாதிரி மாமாக்கு ஒரு முத்தம் கொடு பாப்போம். எது முத்தமா? ஏய், வெளில வச்சு நீ என்னடி சொன்ன? போதுமா மாமா, இனிமேல் நீ கோவப்பட மாட்டல? சே சே, இனிமேல் என் பொண்டாட்டி மேல நான் கோவப்படுவேனா? இது நல்லா இருக்க. இந்த பாருட்டி, நான் கோவப்படுற நேரம்லாம் நீ இப்படி கொடுத்துடணும். மாமாவை கேட்கலாம் வைக்க கூடாது, சரியா? சரி மாமா, இனிமேல் நீ கோவப்படுறப்பம்லாம் நான் கொடுத்துறேன். நீ கோவம் மட்டும் படாத, சரியா மாமா? அது நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. மாமா சரியான கோவக்காரன் பத்துக்க, அடிக்கடி டப்பு டப்புன்னு கோவம் வந்துடும். நீ கோவப்படுற நேரம்லாம் இப்படி கொடுத்து மாமாவை கூல் பண்ணிடணும். அடிக்கடி கோவம் வருமோ? பின்ன மாமா எவ்வளவு பெரிய கோவக்காரன் தெரியுமா? நீயா இருக்க போய் தான் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். இப்ப நீ இப்படி எல்லாம் கொடுத்தேன்னா நான் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிப்பேன். ஐயோ, இனிமேல் நீ கோவப்படாத மாமா, சரியா? இந்த பொண்டாட்டி இருக்கல, நீ கோவப்படாத. இப்படி கிடைக்கிறதா இருந்தா நாலு முழுக்க நான் கோபத்திலேயே இருப்பேன். நல்லா இருக்கு இந்த ஐடியா. அந்த மாரி இதையே பயன்படுத்துவோம். சரிடி, பாப்போம் பாப்போம். இப்ப கொஞ்சம் கோவம் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கோவம் வந்தா பாத்துக்கலாம். சரி மாமா. ஐயோ, என் அழகு பொண்டாட்டி என்ன சொன்னாலும் நம்புறாமா. அடியே, புருஷன் பொண்டாட்டினா புருஷனுக்கு சமைச்சு கொடுக்கறது, துணி எடுத்து கொடுக்கறது, புருஷனை கவனிச்சுக்கிறது, இதெல்லாம் மட்டும் ஒரு பொண்டாட்டியோட கடமை இல்லை. அதுக்கும் மேல இந்த பெட்ரூம்ல நிறைய விஷயம் இருக்கு. இந்த பெட்ரூம்ல தாண்டி நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான அதிகமான நேரம் கிடைக்கும். ஏன்னா இங்கதான் நம்ம ரெண்டு பேரும் தனிமையில இருப்போம். அப்போ உன் மனசுல இருக்கிறது என்கிட்டயும், என் மனசுல இருக்கிறது உன்கிட்டயும் பேசி பகிர்ந்துக்கிடுவோம். அப்பதானே நமக்குள்ள புரிதல் அதிகமா இருக்கும். இந்த பெட்ரூம்ல நம்ம எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளோட உறவும் கடைசி வரைக்கும் நெருக்கமாவே இருக்கும். நமக்குள்ள உள்ள அன்பும் காதலும் வளர்ந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த பெட்ரூம்ல நிறைய விஷயம் இருக்கு, புரியுதா? இவ்வளவு விஷயம் இருக்கா மாமா? இதுக்கும் மேல நிறைய இருக்கு. மாமா உனக்கு ஒவ்வொன்னா சொல்லி கொடுக்குறேன், சரியா? இன்னும் நிறைய இருக்கா? சொல்லு மாமா. ஆர்வம் ஆர்வம் இருந்தா மட்டும் போதாது, செயல்லையும் இருக்கணும் கொஞ்சமாச்சு. போ மாமா, அதெல்லாம் எனக்கு இருக்கும். நீ சொல்லு. இந்த பாருட்டி, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறவு காலையில நான் கண்ணு முழிக்கும் போது ஃபர்ஸ்ட் நான் பாக்குற முகம் என் பொண்டாட்டியோட முகமா தான் இருக்கணும். அதனால காலையிலே வந்து இந்த புருஷனை நீங்கணும். நான் தான் எழுப்புவேன். நீ தாண்டி வந்து எழுப்பணும், அப்பதான் சரியா இருக்கும் பத்துக்க. அதுக்கப்புறம் மாமாவுக்கு காஃபி கொண்டாந்து கொடுக்கணும். சரி. அதுக்கப்புறம் நீ கொண்டுட்டு வந்த காஃபிய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே கப்ல காஃபி குடிக்கணும். ஒரே கப்பலையா? அது எப்படி மாமா? அது அப்படிதான்டி. அதான் அன்னைக்கு காருக்குள்ள வச்சு குடிச்சோமே, அப்படிதான், அப்படி குடிக்கணும். என்னடி கோவப்படுற? அப்படித்தான் அந்த காஃபியை குடிக்கணுமா? அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் அப்படித்தாண்டி காஃபி குடிக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். உன்னைய நீ வெளியில இருக்கும்போது என்னடி சொன்னேன்ட்ட? இல்ல இல்ல, நான் கோவமே படல. ஆனா மாமா இப்ப கோவப்பட்டுட்டேனே. அதுக்கு அதுக்குன்னா நான் கோவமா இருக்கேன்டி. என்னடி, நான் கோவமா இருக்கேன்னு சொன்னேன் உன்கிட்ட. இப்ப கோவம் குறைஞ்சிட்டுடி. என்னடி அழுவுறியோ? இல்ல இல்ல சச்சா, நான் அழுவையே இல்ல. பரவாயில்லடி, அழுக வந்தா சொல்லு. மாமா அதுக்கு ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கேன்ல, அதை நான் பண்ணி விடுறேன். இல்ல மாமா, நான் அழுவையே இல்ல, நீ சொல்லு. அழுவலையோ? சரி சரி. அப்புறம் எதுல விட்டோம்? காஃபி காஃபி குடிக்கிறதுல. சச்சா, ஒரே கப்ல காஃபி குடிக்கிறதுல, சரியா? ஆமா, ஒரே கப்ல காஃபி குடிக்கிறது. அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து காஃபி குடிச்சதுக்கு அப்புறவே மாமா, இத நான் சொல்லட்டுமா? நீ சொல்றியாடி? என் செல்ல பொண்டாட்டி, சொல்லுடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அப்புறம் காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு டிஃபன் செஞ்சு என் கையால ஊட்டி விடுவேனா? என்ன சொன்ன? ஏதோ தப்பு சொல்லிட்ட போலியே.
போதுமா மாமா கோவப்பட்டுறத நான் கோவமா தான் இருக்கேன் பத்துக்க. மாமா நான் இனிமேல் வாயவே திறக்க மாட்டேன் பத்துக்க சரியா மாமா அது இல்ல இல்ல, நீ அப்பப்போ மாமாவை கோவப்படுத்தணும். அப்பதானே எனக்கு கிடைக்கும். என்ன மாமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. இனிமேல் நீ முழுசா சொல்லி முடிக்கிற வரைக்கும் நான் வாயே திறக்க மாட்டேன் சரியா மாமா வாயை திறக்க மாட்டாளா? அப்புறம் எப்படி நமக்கு கிடைக்கும்? கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ? இல்லட்டி அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இனிமேல் மாமாவுக்கு கோவம் கொஞ்சம் லேட்டா தான் வரும். சரியா? லேட்டா வருமா மாமா உனக்கு கோவமே வராம இருக்காதா மாமா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை பத்துக்க. இந்த மாமாவுக்கு சரியான கோவம் வரும். நீயா இருக்க போய் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோவம்லாம் அதெல்லாம் நம்மளை விட்டுலாம் போவாது. சரி மாமா நீ அடுத்து சொல்லு நான் வாய் நீ சொல்லு மாமா ஐயோ அழகு பொண்டாட்டி, உன்னை இப்படியே கொச்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடி எனக்கு. சரி சரி, அதுக்கப்புறம் என்னத்துல விட்டோம்? அது வேண்டாம் இல்ல மாமா எனக்கு மறந்துட்டு நீ சொல்லு பக்கி உசாராயிட்டு காஃபி குடிச்சதுக்கு அப்புறமே இந்த வீட்டுல மாமாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் மாமா கூட பேசிக்கிட்டு இருக்கணுமா? என்ன மாமா பேசணும்? அது பேசிக்கிட்டு தான் இருக்கணும்னு இல்ல, அப்படியே மாமாவை கொஞ்சம் கூட செய்யலாம். அப்புறம் மாமா அதுக்கப்புறம் மாமாவை கூட்டிட்டு போய் குளிக்க ஊத்தி விடணும். குளிக்க ஊத்தி விடணுமா? ஏன் மாமா நீனா குளிச்சுக்க மாட்டியா? அதெல்லாம் தப்பு. அது கல்யாணத்துக்கு முன்னாடி நான் குளிச்சேன்னா அது வேற. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தானடி என்ன குளிக்க ஊத்தி விடணும். அதானே பொண்டாட்டி கவனிச்சுக்கிறது. அப்புறம் எதுக்கு பொண்டாட்டி? புருஷனை நீ தான் குளிக்க ஊத்தி விடணும். அதுக்கப்புறம் எனக்கு ட்ரெஸ் மாத்தி விடணும். அப்புறம் சாப்பாடு ஊட்டி விடணும். இதெல்லாம் நீ தானே பண்ணணும். அதெல்லாம் நான் தான் மாமா பண்ணுவேன். உனக்கு உன்னை குளிக்க ஊற்றி விடுறது, அப்புறம் உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, அப்புறம் உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, இதெல்லாம் நான் தான் பண்ணுவேன். தாண்டி அழகு பொண்டாட்டி பண்ணணும். வேற யார் பண்ணுவா? அதுக்கப்புறமே மாமா ஆபீஸுக்கு போவேன். ஆபீஸுக்கு போகும்போது எல்லாத்தையும் கரெக்டா கொடுத்து அனுப்பணும். சரியா? அதெல்லாம் நான் கரெக்டாக கொடுத்துருவேன் மாமா. உன்னோட ஃபைலு, பேகு, லஞ்சு எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து கொடுத்துருவேன். என்னது? என்ன மாமா? நான் கோவமா இருக்கேன் பத்துக்க. ஏன் மாமா கோவமா இருக்க? அப்புறம் புருஷன் ஆபீஸ்க்கு அனுப்பும்போது பேக்கு ஃபைல் இல்லாம கொடுப்பாங்க. அது தெரியும் தெரியும். நீ ஆஃபீஸுக்கு போகும்போது நான் வெளியில வந்து உனக்கு டாட்டா காட்டணும். அடியே முட்டை கண்ணி உன்னையா? ஐயோ என்னாச்சு மாமா? அது இல்லட்டி, புருஷங்க ஆபீஸுக்கு போகும்போது அப்படியே மொத்தமா கொடுத்து அனுப்பணுண்டி. அப்பதானே நாலு முழுக்க அந்த பொண்டாட்டியை நினைச்சுக்கிட்டு நல்ல ஒரு எனர்ஜியா நாங்க வேலை பார்ப்பேன். ஐயோ போ மாமா. தெரியுது. அதெல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் கொடுப்பேன். இப்ப கோவமா இருந்தேன், எதுவும் கொடுக்கல. அது இப்ப கிடையாது, அடுத்த தடவை கோவப்படும் போது. அடுத்த வட்டியா? நீ எப்படி இருந்தாலும் வாயை திறக்காமலாம் இருக்க போற. மாட்டுவோம் மாவள. சொல்லு மாமா. அதுக்கப்புறவே அப்புறம் மாமா ஆபீஸ் போனதுக்கு அப்புறமே 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ மாமா, என் செல்ல மாமா, என் தங்க மாமா அப்படின்னு கொஞ்சம் பத்துக்க. அது என்ன மாமா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை? ஒருவேளை நான் மறந்துட்டேனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீ ஃபோன் பண்ணி எனக்கு கொஞ்சம் பத்துக்க. வேணா நான் அலாரம் வச்சுக்கிறேன் மாமா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை. அலாரம் வச்சுக்க போறியா? ஏட்டி இதெல்லாம் அலாரம் வச்சு பண்ற விஷயம் அடியுது. அப்புறம் நான் மறந்துடுவேன்ல. ஐயோ களி மண்ணு. என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டி தான். போ அலாரம் வச்சு ஐ லவ் யூ சொல்ல போற. ஆமா மாமா அதெல்லாம் சொல்லிடுவேன். அப்ப சரி, எப்படியோ இந்த மாமாவுக்கு ஃபோன் பண்ணி நீ ஐ லவ் யூ சொன்னா அது போதும். அப்புறம் சாயந்தரம் மாமா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துருவேன். வரும்போது என் செல்ல பொண்டாட்டிக்கு கை நிறைய மல்லிகைப்பூ வாங்கிட்டு வருவேனா. சரி. மாமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஐ லவ் யூ மாமா அப்படின்னு சொல்லுமா. நானும் இந்த அழகு பொண்டாட்டியை தூக்கி வச்சு என் செல்ல பொண்டாட்டி, என் தங்க பொண்டாட்டி, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சுவேனா. அப்புறம் என்னடி அப்புறம் அப்புறங்கிறா? ஒரு ஃபீலிங்கே வர மாட்டேங்குது. நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இவளுக்கு ஒன்றும் தோண மாட்டேங்குது. உனக்கு ஏதாச்சும் தோணுது? என்ன மாமா? என்னன்னு கேக்குறா. இன்னும் கொஞ்சம் டீப்பா போகணுமோ? அது ஒண்ணும் இல்லட்டி. அதுக்கப்புறம் கொஞ்சம் முடிச்சதும் 2 பேரும் சேர்ந்து ஒன்னா குளிக்கணும் பத்துக்க. குளிக்கணுமா? அதான் நான் முன்னாடி குளிச்சிருவேன்ல. குளிச்சாலும் பரவாயில்லட்டி, மாமா கூட சேர்ந்து குளிக்கணும் பத்துக்க. சரி மாமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிப்போம். குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒரே தட்டுல உட்காந்து சாப்பிடணுமா. ஒரே தட்டுலையா மாமா? ஆமா நிச்சலம். நம்ம 2 பேரும் ஒண்ணு தானே. வீட்டுல எப்பெல்லாம் சாப்பிடுறோமோ அப்போ ஒரே தட்டுல சாப்பிடணும், ஒரே கப்ல காஃபி குடிக்கணும். சரியா?
சரி மாமா. அப்புறம் நைட்டு இதான் ரொம்ப மெயின் பத்துக்க. கரெக்டா புரிஞ்சுக்கணும், சரியா? சரி சரி. நைட்டு மாமா ரூம்ல இருப்பனா, அப்ப நீ பால் எடுத்துட்டு வந்து மாமா கிட்ட குடுக்கணுமா. அப்புறம் நீனும் நானும் பாலை குடிக்கணும். இந்த செல்ல பொண்டாட்டிய என்ன பண்ணுவேன், பக்கத்துல உட்கார வச்சு அவளோட காலை என் மடியில வச்சு என் செல்ல பொண்டாட்டியோட காலை இந்த புருஷன் அமுக்கி விடுவேனா. ஐயோ, எதுக்கு மாமா என் காலெல்லாம் நீ பிடிக்கிற? ஆமாட்டி, பகல் முழுக்க வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருப்ப, நைட்டு அசதியா இருக்கும்ல. அப்புறம் உனக்கு ஒண்ணுன்னா நான் தானே பாத்துக்கணும். நீ வாய் வந்து எதுவும் சொல்ல மாட்ட, நானே தானே புரிஞ்சுக்கணும் என் பொண்டாட்டிய. அதான் நைட்டு என் பொண்டாட்டி காலை நல்லா புடிச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் அவளுக்கு வாங்கிட்டு வந்த பூவை தலையில வச்சு என் பொண்டாட்டி அப்படியே நெஞ்சோட அணைச்சு அவளுக்கு நிறைய கதை தாலாட்டு எல்லாம் சொல்லி என் அழகு பொண்டாட்டிய தூங்க வைக்கணும். ஐ லவ் யூ மாமா. ஏய், நான் இப்ப கோவமாவே இல்லட்டி. இது கோவத்துக்காக கொடுக்கல மாமா, உன் மேல உள்ள காதல்னால கொடுத்தேன். என்னடி சொல்ற? ஆமா மாமா, நீனு தான் வேலை பார்த்துட்டு வர. ஆனா வீட்டுக்கு வந்ததும் பொண்டாட்டி எவ்வளோ வேலை பார்த்துருப்பா, அவளுக்கு கை காலெல்லாம் வலிக்குமே, அவள் என்ன கஷ்டப்படுவா அப்படின்னு நீ நினைக்கிற பத்தியா. இந்த அன்புக்கு தான், இந்த புரிதலுக்கு தான், இந்த காதலுக்கு தான் இந்த முத்தம். ஐ லவ் யூ மாமா. அடியே, நீ அழகு பொண்டாட்டிடி, என்னில பாதி என் உசுறு. உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா இந்த மாமாவால எப்படி தாங்கிக்க முடியும்? உனக்கு எந்த நேரத்துல என்ன பண்ணணும், என்ன கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் எனக்கு தான் தெரியும். அதான் நீ சொன்னதுல நான் புரிஞ்சுக்கிட்டேனே மாமா. புரிஞ்சுக்கிட்டியா? அப்புறம் மத்ததெல்லாம் இருக்கும் பாத்துக்க. இது மட்டும் இல்ல, அதுவும் தான், சரியா? ஐயோ போ மாமா. எங்கடி போவ? ஐயோ சரி, உனக்கு பசிக்குதுன்னு சொன்னல, வா நான் உனக்கு ஏதாச்சும் சாப்பாடு செஞ்சு தரேன். இப்ப வா. வேண்டாம், கொஞ்சம் லேட்டா போய் சாப்பிடலாம். ஐயோ மாமா, நீ காலைல இருந்து ஒன்றும் சாப்பிடல. நான் உனக்கு போய் சமைக்கிறேன், சமைச்சு முடிச்சது கூப்பிட்றேன், வந்து சாப்பிடு. ஏய், இப்பெல்லாம் போகாத. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே உட்காருடி. அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், அப்புறமா போய்க்கலாம். மாமா, வேலையை ஆரம்பிச்சிட்டியா? இதெல்லாம் அப்புறமா. அப்புறமாவா? இப்போ கொஞ்சோண்டு ப்ளீஸ்டி, கொஞ்சமா. மிச்சது அப்புறமா. ஐயோ போ மாமா. இதுக்கப்புறம் என்னடி வெயிட்டிங்க? மாமா வேணாம் வேணாம் சொல்லிட்டேன். எனக்கு வேணும்டி என் சொல்ல பொண்டாட்டி. அடியே, நல்ல டைமிங், புசுக்குன்னு ஓடிட்டாலே. இதுக்கப்புறம் வீர அமைதியா இருக்க கூடாது. அப்புறம் நம்ம வீரத்துக்கே அவமானமா போயிடும். நீ இந்த வாரண்டி உனக்கு. ஐயோ, இந்த மாமா இருக்கு பாரு. என்ன மாமா? எதுக்கிட்டி ஓடியாந்த? உனக்கு பசிக்கல, அதான் ஏதாச்சும் சமைக்கலான்னு வந்தேன். நான் சாப்பிட்டுக்கிட்டு தானே இருந்தேன். நீ எதுக்கு பாதியிலே எந்திரிச்சு வந்த? ஐயோ அது இல்ல, வயிறு பசிக்கல, நீ காலைல இருந்து ஒன்றும் சாப்பிடல, அதனால தான் சமைக்க வந்தேன். நீ கிச்சன் எங்க இருக்குன்னு சொல்லு, நான் உனக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன். கிச்சன்லாம் எதுக்குடி? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம ரூமுக்கே போகலாம், வா. போ மாமா, அதெல்லாம் நான் வரமாட்டேன். நீ கிச்சன் எங்கன்னு சொல்லு. இட்டி, இப்போ ஒழுங்கா நீ வாரியா இல்ல நான் உன்னை தூக்கிட்டு போட்டுமா? போ மாமா, நான் வரமாட்டேன். ஐயோ மாமா விடு. இந்த பாரு, எனக்கு இதான் வேணும், புரியுதா? வா.
ஐயோ விடு மாமா. ஐயோ மாமா விடு மாமா. முடியாது டி. இங்க பாரு, நான் உன்கிட்ட கேட்டேன், ஒழுங்கா கொடுத்துருப்பதுக்க. இப்ப தானே மாமா கொடுத்தேன். வேண்டாம், நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு, அப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம். அதாண்டி கேக்குறேன், சாப்பிடதான் கேக்குறேன். தா. மாமா நான் இத சொல்லல. உன்ன மாமா வேண்டாம் 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 வேண்டாம். அது கல்லாமலே பாடுங்கள் சொல்லும் கல்லூரி நீ